தேவனுக்கு மகிமை உண்டாகுக. இன்று நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட என் சாட்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த வீடியோவில் நான் பல விஷயங்களைப் பற்றி பேசப் போகிறேன். முதலில் நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வேன். இரண்டாவது, நான் எப்படி இயேசுவை அறிந்தேன் என்பதை சொல்லப் போகிறேன். மூன்றாவது, நான் ஏன் இயேசுவின் பின்பற்றுபவனாக ஆனேன் என்பதை பகிர்ந்து கொள்கிறேன். நான்காவது, இயேசுவின் அறிமுகத்தைப் பற்றி பேசுகிறேன். ஐந்தாவது, இயேசு தேவன் என்று நான் ஏன் நம்புகிறேன். அவர் என் வாழ்க்கையில் தேவனாக எவ்வாறு வெளிப்பட்டார் என்பதை சொல்லப் போகிறேன். ஆறாவது, இயேசுவே என் படைப்பாளர் என்று நான் ஏன் நம்புகிறேன் என்பதை பகிர்ந்து கொள்கிறேன். ஏழாவது, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு எவ்வளவு செல்வம், பணம் அல்லது லாபம் கிடைத்தது என்பதைப் பற்றி பேசப் போகிறேன். எட்டாவது, தேவனைப் பற்றி பேசுவேன். ஒன்பதாவது, இயேசு கிறிஸ்தவர்கள் மட்டுமுடைய தேவன் அல்ல என்பதையும் என் மாற்றத்தின் பின்னால் இருந்தவர்களைப் பற்றியும் சொல்லப் போகிறேன். பத்தாவது, இன்று நான் என்னவாக இருக்கிறேன் என்பதை பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எனக்கு இந்த சாட்சியை தந்ததற்கும் உங்கள் முன் நிற்கும்படி கிருபை செய்ததற்கும் தேவனை நன்றி கூறுகிறேன். நாசரேத்தூர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சாட்சியை கேட்க உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பெயர் மஞ்சுநாத். நான் ஒரு இந்து குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். என் தந்தையின் பெயர் ஹனுமந்தப்பா. எனக்கு 2 தாய்மார்கள் உள்ளனர். ஒருவர் என்னை வளர்த்த தாய், மற்றொருவர் என்னை பெற்ற தாய். என் பெரியம்மாவுக்கு குழந்தைகள் இல்லாததால் நான் சிறியவனாக இருந்தபோது என்னை தத்தெடுத்து வளர்த்தார்கள். நான் என் பெரியம்மாவின் மடியில் வளர்ந்தேன். ஆனால் என்னை பெற்றது என் இயற்கை தாயார். எங்கள் ஊர் ஹாவேரி மாவட்டத்தின் வியாடகி தாலுகாவில் உள்ள பிசலஹல்லி என்ற கிராமம். என் தந்தையின் சொந்த ஊர் தாவணகிரே மாவட்டத்தில் உள்ள மேலப்பென்னூர். என் தாயின் ஊர் ஹாவேரி மாவட்டத்தில் உள்ள பியாடகி. நான் பியாடகியில் வளர்ந்து என் சிறுபிள்ளை பருவத்தை அங்கே கழித்தேன். என் தந்தை கிராமத்தில் வசிக்கவில்லை. எனவே நான் என் தாயின் வீட்டில் இருந்து என் கல்வியை தொடர்ந்தேன். நான் வந்த இந்து குடும்பத்தில் சிலை வழிபாடு, மூடநம்பிக்கைகள் மற்றும் பல பாரம்பரிய சடங்குகள் நடைமுறையில் இருந்தன. நான் இயேசுவை எப்படி அறிந்தேன் என்று நினைத்து பார்க்கும்போது. எங்கள் தூரத்து உறவினர் சாந்தம்மா என்பவரின் மூலம் இயேசுவின் சுவிசேஷம் எங்கள் வீட்டுக்கு வந்தது. இந்தியா எவ்ரி ஹோம் கிருசேட் அமைப்பில் பணியாற்றிக் கொண்டிருந்த பாஸ்டர் டி. பசவராஜ் எங்கள் வீட்டுக்கு வந்து என் தாய்மார்களிடம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்போது எனக்கு சுமார் 10 வயது. சிறுவயதில் இயேசுவையும் அவரது அன்பையும் பற்றி கேட்டபோது என் இதயத்தில் பல மாற்றங்கள் ஆரம்பமானது. இயேசுவையும் அவரது அன்பையும் பற்றி மேலும் அறிந்தபோது அவர் மீது எனக்கு ஆழ்ந்த ஈர்ப்பு ஏற்பட்டது. இயேசு எனக்கு மிகவும் அருமையானவராக ஆனார். 10 வயதிலிருந்து நான் அவரை பின்பற்றத் தொடங்கினேன். நான் ஏன் இயேசுவின் பின்பற்றுபவனாக ஆனேன் என்று நீங்கள் கேட்டால். எங்கள் குடும்பத்தில் நடந்த பல சடங்குகள், சிலை வழிபாடுகள் மற்றும் மூடநம்பிக்கைகள் எனக்கு சரியாகத் தோன்றவில்லை என்பதே ஒரு காரணம். மக்கள் தங்கள் கைகளால் சிலைகளை உருவாக்கி. அவற்றிற்கு ஆடை அணிவித்து அலங்கரித்து. பின்னர் அவற்றின் முன் விழுந்து பாதுகாப்பு கேட்டார்கள். இது எனக்கு சரியாகத் தோன்றவில்லை. 10 வயதிலேயே என் மனதில் ஒரு கேள்வி இருந்தது. நாமே உருவாக்கிய ஒன்று எவ்வாறு நம்மைவிட பெரியதாகவும் தேவனாகவும் இருக்க முடியும். இந்த கேள்விதான் என்னை இயேசுவை நோக்கி திருப்பியது. தேவன் நம்முடைய படைப்பாளர் என்றும். நாம் தேவனை உருவாக்க முடியாது என்றும். அவர் நம்மை உருவாக்கினார் என்றும் நான் நம்பினேன். ஆனால் என்னைச் சுற்றியிருந்தவர்கள் படைப்பாளரை விட்டு படைக்கப்பட்ட பொருட்களை வணங்கினார்கள். இது எனக்கு சரியாகத் தோன்றவில்லை. அதனால் நான் கிறிஸ்துவின் பின்பற்றுபவனாக ஆனேன். என் இதயத்தில் தேவன் ஆவியானவர் எங்கும் நிறைந்தவர். அவருக்கு எந்த உருவமும் இல்லை என்ற நம்பிக்கை இருந்தது. தேவனை யாராலும் ஒரு பொருளுக்குள் அடைக்க முடியாது என்று நான் நம்பினேன். எனவே பொருட்களை வணங்குவதை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இயேசுவின் பின்பற்றுபவனாக ஆன மற்றொரு காரணம். தேவன் ஒருவரே என்ற நம்பிக்கை. சிறுவயதிலிருந்தே தேவன் ஒருவரே என்று நம்பினேன்.
ஆனால் என்னைச் சுற்றியிருந்தவர்கள் பல தேவன்களை வணங்கினர். இது என்னை வருத்தப்படுத்தி இயேசுவை நோக்கி நடத்திச் சென்றது. தேவனுக்கு பாலின வேறுபாடு இல்லை என்றும் நான் நம்பினேன். ஆனால் என்னைச் சுற்றியிருந்தவர்கள் ஆண் தேவன்களையும் பெண் தேவதைகளையும் வணங்கினர். இதுவும் எனக்கு சரியாகத் தோன்றவில்லை. அதனால் நான் இயேசுவின் பின்பற்றுபவனாக ஆனேன். எங்கள் உறவினர்கள் மற்றும் சபை தலைவர்களிடமிருந்து இயேசுவைப் பற்றி மேலும் அறிந்தபோது. இயேசு யார் என்பதை நான் புரிந்துகொண்டேன். இயேசு இரட்சகர் என்று அறிந்தேன். இயேசு எப்படி இரட்சகர் என்று நான் கேட்டபோது. மக்கள் செய்து வந்த சடங்குகள், பலிகள் மற்றும் காணிக்கைகளிலிருந்து நம்மை விடுவிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டது. எங்கள் கிராமத்தில் மக்கள் மிருக பலிகளை செய்தார்கள். அவர்கள் இரத்தத்தை அரிசியுடன் கலந்து கிராமம் முழுவதும் தெளிப்பார்கள். பாவ மன்னிப்புக்காக ஆடுகளையும் எருமைகளையும் பலியிடுவார்கள். சிறுவயதிலிருந்தே இவற்றைப் பற்றி கேட்டிருந்தேன். பின்னர் இந்த பலிகளை நிறுத்தவும். மனிதகுலத்திற்கான இறுதி பலியாக ஆகவும் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நான் புரிந்துகொண்டேன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் தனது இரத்தத்தை சிந்தினார். முன்பு மக்கள் மிருகங்களின் இரத்தம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் என்று நம்பினர். ஆனால் இயேசு முழு மனிதகுலத்திற்குமான பரிபூரண பலியாக வந்தார். அவரை நம்பி தேவனாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் இரட்சிப்பை பெறுகிறோம். அவரது இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. எனவே இனி வேறு பலிகள் தேவையில்லை. ஏனெனில் இயேசுவே நமக்காக பலியாக ஆனார். இந்த உண்மையின் மூலம் நான் இயேசுவை இரட்சகராக அறிந்தேன். பின்னர் நான் இயேசு ஏன் தேவன் என்று கேட்டேன். எனக்கு கிடைத்த பதிலும் பின்னர் வேதாகமத்தில் நான் கண்ட உண்மையும் என்னவென்றால். அவரது பிறப்பில் தனித்தன்மை உள்ளது. இயேசு சாதாரண மனிதர்களைப் போல மனித விருப்பத்தால் பிறக்கவில்லை. அவர் பரிசுத்த கன்னிகையான மரியாளின் மூலம் பிறந்தார். மரியாள் திருமணம் ஆகுமுன்பே தேவனுடைய வல்லமையால் கர்ப்பமானாள். ஒரு தேவதூதன் அவளிடம் தெய்வீக வல்லமையால் ஒரு குமாரனைப் பெறுவாய் என்று சொன்னான். இப்படியாக இயேசுவின் பிறப்பு பரிசுத்தமும் தெய்வீகமும் ஆனது. அதனால் இயேசு தேவன் என்று நான் நம்புகிறேன். இயேசு திடீரென இந்த உலகத்திற்கு வரவில்லை. அவர் வருவதற்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே தீர்க்கதரிசிகள் மனிதகுலத்தின் பாவங்களுக்காக அவர் பலியாக வருவார் என்று முன்னறிவித்திருந்தனர். இயேசு அந்த தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றினார். இயேசு இந்த பூமியில் 33 ஆண்டுகளும் அரை ஆண்டும் வாழ்ந்தார். 30 ஆண்டுகள் அவர் மரியாளுடனும் யோசேப்புடனும் வாழ்ந்தார். அடுத்த 3½ ஆண்டுகள் அவர் பரலோக ராஜ்யத்தைப் பற்றி போதித்தார். பூமியில் வாழ்ந்த காலத்தில் இயேசு செல்வம், பெண்கள், அதிகாரம் அல்லது உலக ஆசைகளின் சோதனைகளில் விழவில்லை. அவர் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவரது பிறப்பு, வாழ்க்கை, போதனை மற்றும் நடத்தை அனைத்திலும் பரிசுத்தம் இருந்தது. அவர் முன்பே சொன்னபடி மனிதகுலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் தனது இரத்தத்தை சிந்தி தனது உயிரை கொடுத்தார். அவர் சொன்னபடி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். 40 நாட்கள் தனது சீஷர்களுக்கு தோன்றினார். பின்னர் பரலோகத்திற்கு ஏறிச் சென்றார். ஒரு நாள் அவர் மீண்டும் வந்து நம்மையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போவார். இந்த உண்மைகளை அறிந்தபின் நான் இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொண்டேன். நான் ஏன் இயேசுவே என் படைப்பாளர் என்று நம்புகிறேன். அவரது பிறப்பின் தனித்தன்மையும் போதனைகளும் காரணம். தீமைக்கு தீமையால் பதிலளிக்க வேண்டாம். உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். எல்லாருடனும் சமாதானமாக இருங்கள். மற்றவர்களை உங்களைப் போல் நேசியுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். மற்றவர்களுக்கு உதவுங்கள். அன்புடன் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் போதித்தார். இந்த போதனைகளும் அவரது தெய்வீக அன்பும் என்னை கிறிஸ்துவை நோக்கி இழுத்தது. அதனால் நான் இயேசுவின் சீஷனாக ஆனேன். நான் கிறிஸ்தவரான பிறகு எவ்வளவு செல்வம் அல்லது லாபம் பெற்றேன் என்று மக்கள் கேட்கும்போது. என் பதில் இதுதான். நான் வெறும் மதமாற்றம் செய்யவில்லை. என் இதயமும் மனமும் மாற்றப்பட்டது. என் விசுவாசம் மாறியது. என் ஜாதி அல்லது சமூக அடையாளம் அல்ல. நான் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தேன். இருள் என்பது பாவமும் உலக வாழ்க்கையும். வெளிச்சம் என்பது நீதியாகும். அந்த நீதி எனக்கு இயேசுவில் கிடைத்தது.
பலர் மதமாற்றம் செய்தால் பணம், சொத்து, வேலை அல்லது வெளிநாட்டு நிதி கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் நான் 31 ஆண்டுகளாக இயேசுவை பின்பற்றுகிறேன். இதுவரை எனக்கு எந்த உலக லாபமும் கிடைக்கவில்லை. கிறிஸ்தவர்கள் எனக்கு செல்வமோ சொத்தோ கொடுக்கவில்லை. அவர்கள் எனக்கு கொடுத்தது அன்பு, இயேசுவின் அன்பு. அவர்கள் எனக்காக ஜெபித்தார்கள், ஆவிக்குரிய உற்சாகம் அளித்தார்கள். ஆனால் பொருளாதார நன்மைகள் எதையும் தரவில்லை. இன்றும் நான் என் குடும்பத்தை ஆதரிக்க ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். அதே சமயம் கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்ததால் மற்றவர்களும் அதை அறிய வேண்டும் என்ற ஆசையால் சபை ஊழியத்தில் மிஷனரியாகவும் பிரசங்கியாகவும் தொடர்ந்து சேவை செய்கிறேன். நான் உலக லாபங்களுக்காக கிறிஸ்துவை பின்பற்றவில்லை. என் ஆத்துமாவின் இரட்சிப்பு, பாவ மன்னிப்பு மற்றும் நித்திய ஜீவனுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று இயேசு சொன்னார். அவரை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். தேவனுக்கு ஜாதி, மதம், பாலினம் அல்லது சமூக பிரிவுகள் எதுவும் இல்லை. அவரில் சமத்துவமும் அன்பும் உள்ளது. இயேசு கிறிஸ்தவர்கள் மட்டுமுடைய தேவன் அல்ல. தேவன் முழு மனிதகுலத்திற்கும் சொந்தமானவர். மனிதர்கள் மதங்களையும் பிரிவுகளையும் உருவாக்கினர். ஆனால் இயேசு ஒரு மதத்தை நிறுவ வரவில்லை. அவர் அன்பையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் பரப்ப வந்தார். 31 ஆண்டுகளாக நான் வாசித்து வரும் வேதாகமத்தில் இயேசு ஒரு மதத்தை நிறுவ வந்தார் என்று எங்கும் நான் வாசிக்கவில்லை. அவர் மனிதகுலத்திற்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வந்தார். ஆகையால் இயேசு கிறிஸ்தவர்கள் மட்டுமுடைய தேவன் அல்ல, எல்லா மக்களுடைய தேவன். பலர் கிறிஸ்தவர்கள் பிறரை வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எந்த மனிதனாலும் இன்னொருவரை உண்மையாக மாற்ற முடியாது. தேவனே இதயங்களை மாற்றுகிறார். யாரும் என்னை இயேசுவை பின்பற்ற வற்புறுத்தவில்லை. கிறிஸ்துவின் அன்பே என்னை ஈர்த்தது. இன்று நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறேன். அவரது அன்பை அறிந்தபின் மத்தேயு சுவிசேஷம் 28-19 இல் உள்ள கட்டளையின் படி தேவன் என்னை அழைத்தார் என்று நம்புகிறேன். ஆகையால் நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் என் சீஷர்களாக்குங்கள். 2000ஆம் ஆண்டிலிருந்து 2026 வரை 26 ஆண்டுகளாக நான் ஊழியத்தில் இருக்கிறேன். யாரும் என்னை இதற்காக கட்டாயப்படுத்தவில்லை. கிறிஸ்துவின் அன்பினால் நான் விருப்பத்தோடு சேவை செய்கிறேன். அதே நேரத்தில் என் குடும்பத்தை ஆதரிக்க ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு தேவனுடைய அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து வருகிறேன். கிறிஸ்துவின் அன்பு தினமும் என்னை அவரைப் பற்றி மற்றவர்களிடம் சொல்லத் தூண்டுகிறது. 10 வயதில் இயேசுவை அறிந்தபின் அவரது அன்பை பலருடன் பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கிருபை செய்துள்ளார். இவ்விதமாக என்னை அழைத்த தேவனுக்கு மகிமை உண்டாகுக. இதுவே என் அறிமுகமும் என் சாட்சியும் ஆகும். இந்த சாட்சியால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கருத்துகளில் எழுதுங்கள். நான் பதில் அளிக்க முயற்சிப்பேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவே, இந்த நேரத்திற்காக நன்றி. இந்த சாட்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் உமது சாட்சிகளாக இருக்க கிருபை தாரும். பரலோகத் தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.